வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புயலை எதிர்கொள்ள எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. அரக்கோணத்திலிருந்து காரைக்கால் வந்தது தேசிய பேரிடர் மீட்பு குழு. புதுச்சேரியில் வழக்கத்திற்கு மாறாக கடல் கடும் சீற்றம், நேரில் பார்வையிட்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் விழாவை புதுச்சேரி மதிமுகவினர் கேக் வெட்டியும் ஏழை எளிய மக்களுக்கு 1 கிலோ சர்க்கரை வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மறுமலர்ச்சி திமுக சார்பில் முதலியார்பேட்டையில் நடைபெற்றது. மாநில பொறுப்புக்குழு உறுப்பினர் இளங்கோ தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார். மதிமுக முன்னாள் பொறுப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு 1 கிலோ சர்க்கரையும் மரக்கன்றுகளையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் மதிமுக நிர்வாகிகள் செல்வராசு, வேதா வேணுகோபால், மாசிலாமணி, விஜய், செல்லதுரை, கரிகாலன், திமுக நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, இஸ்மாயில் பாஷா, லோகு, பொறியாளர் சம்பத் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தலைவர் பிரபாகரன் வாழ்க! தலைவர் பிரபாகரன் வாழ்க! விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வாழ்க! தலைவர் பிரபாகரன் வாழ்க! தலைவர் பிரபாகரன் வாழ்க! பிரபாகரன் வாழ்கவே! வெல்க வெல்க வெல்கவே! அண்ணா இருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. அண்ணா வேதனை பாருங்க. அவர் பாத்தோம். ஏன் பண்ணா? எங்கலாம் தெரியுதா? நண்பர் எங்கலாம் தெரியுதா? தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் பொதுமக்களுக்கான இலவச விடியல் பயணத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் தொகுதிகள் வாரியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளான இன்று புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் விடியல் பயணம் என்ற கருத்தை மையப்படுத்தி புதுச்சேரி முழுவதும் பொதுமக்களுக்கான இலவச பேருந்துகள் மற்றும் டெம்போ பயணம் தொடக்க விழா திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத் தலைமையில் மறைமலை அடிகள் சாலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கான இலவச பேருந்து மற்றும் டெம்போ பயணத்தை தொடங்கி வைத்தார். அதன்படி இன்று ஒரு நாள் முழுவதும் புதுச்சேரியின் நகர் பகுதி முழுவதும் இயக்கப்படும் 47 பேருந்துகள் மற்றும் 25 டெம்போக்களில் பொதுமக்கள் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் திமுக ஆட்சி அமைந்தால் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் விடியல் பயணம் திட்டம் கொண்டுவரப்படும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிவால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு பயணிக்கூட போங்க வேகமா போங்க. இளைஞரணி செயலாளர், தமிழகத்தினுடைய துணை முதல்வர், எங்களுடைய மாண்புமிகு உதயநிதி அவருடைய பிறந்த நாளை வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி கடற்கரை பகுதியில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலுக்கு ஃபெங்கல் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்
வடக்கு நோக்கி நகர்ந்து புதுச்சேரி கடற்கரையிலிருந்து 580 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி காரைக்காலுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி கடலானது தற்பொழுது மிகவும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வந்து சுமார் 3 முதல் 5 அடி உயரத்திற்கு எழும்புகிறது. மேலும் தரைக்காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 75 கிலோமீட்டர் வேகம் வரை வீசப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் கடலோர பகுதிகள் மற்றும் நகர பகுதிகளில் நேற்று பிற்பகல் முதல் விட்டு மிதமான மழை பெய்து வரும் நிலையில் தற்போது சாரல் மழை பெய்து வருகிறது. புயல் சின்னம் உருவாகியுள்ள நிலையில் கடலானது மிகவும் கொந்தளிப்போடும் சீற்றத்துடனும் காணப்படுகிறது. இதனால் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் புயலை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயாரான நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். அதன்படி மழைக்காலங்களில் பொதுமக்களை தங்க வைக்க நிவாரண மையங்கள், பள்ளிக்கூட கட்டிடங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அங்கு தங்குவதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மேலும் தேவையான மருந்துகள் இருப்பில் உள்ளது எனவும் மீன்வளத்துறையினர் மழை வெள்ள காலங்களில் படகுகள் இயக்குபவர்கள் அவசரத்திற்கு பயன்படுத்த ஏதுவாக தயார் நிலையில் உள்ளதாகவும் 24 மணி நேரமும் செயல்பட கட்டுப்பாட்டு அறைகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மேலும் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி கடற்கரை சாலையை நேரில் பார்வையிட்டு சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்குவதை தடுக்கும் வகையில் கூடுதல் காவல்துறையினரை பணியில் ஈடுபடுத்த உத்தரவிட்டார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக விட்டு மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் கடல் வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் காவல்துறையினர் கடற்கரையில் சுற்றுலா பயணிகளை இறக்க வேண்டாம் என எச்சரிக்கை செய்து வருகின்றனர். ஆனால் காவல்துறையினரின் எச்சரிக்கையை மீறி ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் ஆர்வ மிகுதியில் கடலில் இறங்கி செல்ஃபி எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு திடீரென ஆய்வு செய்ய வந்த முதலமைச்சர் ரங்கசாமி கடல் சீற்றத்தை பார்வையிட்டார். மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்காதவாறு கூடுதல் காவல்துறையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தவும் தேவைப்பட்டால் கடற்கரை சாலையை முழுவதுமாக மூடவும் காவல்துறை உயரதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் கட்டப்பட்டு வரும் தற்காலிக ஆளுநர் மாளிகையை நேரில் சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு நடைபெறும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது மட்டுமின்றி மழையால் கட்டிடங்கள் பாதிக்காதவாறு நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அறிவுறுத்தினார். ரொம்ப ரஃபா தான் இருக்குது. நல்ல ரஃபா இருக்குது. அதை பார்த்து பாத்துக்கிறீங்களா? எப்படி இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக கொஞ்சம் ரஃபா இருக்கு. டூரிஸ்ட் பப்ளிக்லாம் அலோவ் பண்ணல. கனமழையின் எதிரொலியாக புதுச்சேரியில் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா படகுகளை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தனியார் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி நிறுவனங்கள் சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு படகுகள் மூலம் ஆபத்தை உணராமல் சவாரியை மேற்கொண்டனர். இந்த நிலையில் கனமழை எதிரொலியாக புதுச்சேரியில் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா படகுகளை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக புதுச்சேரி பகுதியை சார்ந்த சுற்றுலா படகு சவாரி இயக்குநர்கள் 26ஆம் தேதி நேற்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை
சுற்றுலா படகு சவாரிகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்றும், மேலும் கடல் அலையின் உயரம் 2.7 மீட்டர் முதல் 3.6 மீட்டர் வரையில் எழக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது என்றும், எனவே படகு இயக்குநர்கள் அனைவரும் தங்கள் படகுகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களில் வைக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும், அனைத்து நிவாரண முகாம்களையும் தயார் நிலையில் வைத்திருக்கவும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட கடலோர டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கனமழை மற்றும் பாதிப்புகளை எதிர்கொள்ள மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் வருவாய், தீயணைப்பு, பொதுப்பணி, உள்ளாட்சி, குடிமைப்பொருள் வழங்கல் துறை, மின்சாரம், சுகாதாரம், காவல்துறை, கடலோர காவல்படை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்ற நிலையில் பல்வேறு முக்கிய உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிறப்பித்தார். அதன்படி கனமழை மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள அனைத்து அரசு துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மழைக்காலங்களில் பொதுமக்கள் தங்கக்கூடிய நிவாரண மையங்களான பள்ளிக்கூடங்களை தயார் நிலையில் வைப்பதுடன் அங்கு தங்குவோருக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் நிலையில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழை காலத்திற்கு தேவையான மருந்துகளை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். மீன்வளத்துறையினர் மழை வெள்ள காலங்களில் படகுகள் இயக்குபவர்கள் அவசரத்திற்கு பயன்படுத்த ஏதுவாக தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். கடலுக்கு செல்ல யாரையும் அனுமதிக்க கூடாது. அனைத்து துறைகளின் கட்டுப்பாட்டு அறைகளும் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிறப்பித்துள்ளார். மேலும் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் அருகே உள்ள பழமையான கட்டிடத்தின் முன்பக்கம் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகர பகுதியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவில் உள்ளது. கோவிலை ஒட்டியுள்ள லா தே லோரிஸ்டோன் வீதியில் பழமை வாய்ந்த வீடு உள்ளது. அந்த வீட்டின் சொந்தக்காரர்கள் பிரான்ஸ் நாட்டில் வசித்து வரும் நிலையில் பல ஆண்டுகளாக பூட்டிய நிலையில் உள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் பெய்த மழையின் காரணமாக அந்த பழமையான வீட்டின் முன்பக்கத்தின் சில பகுதிகள் இடிந்து விழுந்தது. இதில் வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் சைக்கிள் சேதமடைந்தது. மழையின் காரணமாக அந்த பகுதியில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் வீட்டின் முன்பிருந்த மரத்தை வெட்டி இடிந்து விழுந்த பகுதியை அப்புறப்படுத்தினர். புதுச்சேரியில் நெருங்கி வரும் புயலை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை மேற்கொண்டார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவுக்குள் புயலாக மாறி புதுச்சேரி, சென்னை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயலுக்கு ஃபெம்கல் என பெயரிடப்பட்டுள்ள நிலையில் புயல் உருவானால் அதனை எதிர்கொள்ள செய்யப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி அனைத்து துறை அதிகாரிகளுடன் சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலக கருத்தரங்கு கூடத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதில் தாழ்வான பகுதிகளில் தேங்கக்கூடிய நீரை உடனடியாக அகற்ற செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன, மேலும் கனமழை பெய்தால் மற்றும் புயல் பாதிப்பு அதிகமாக இருந்தால்
பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பது குறித்தும், கடலோர பகுதிகளில் அதிக அளவு காற்று வீசினால் படகு மற்றும் மீனவ கிராமங்களை பாதுகாப்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் பொதுமக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க முகாம்கள் மற்றும் பள்ளிக்கூடங்கள், திருமண நிலையங்கள் தயாரான நிலையில் உள்ளதா, அவர்களுக்கு உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்கள் ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது, மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதா, பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இந்த புயலை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் புயல் மற்றும் கனமழை பெய்தால் அனைத்து துறை அதிகாரிகளும் 24 மணி நேரமும் பணியில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். உழவர்கரை தொகுதியில் முதியோர் விதவை உதவித் தொகைக்கான ஆணையினை 100 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழங்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்ற பயனாளிகளுக்கு உதவித் தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்வு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிதி உதவிக்கான ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் பொறுப்பு சா இளங்கோ, உதவி இயக்குநர் பாலமுருகன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள், பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்த நிலையில் கோட்டக்குப்பம் அடுத்த தந்திராயன்குப்பம் கடற்கரையில் வருகின்ற ஆபத்தை உணராமல் கடல் சறுக்கு விளையாட்டில் ஈடுபடும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றுள்ள நிலையில் இன்று புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் மரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகரித்து 10 அடிக்கும் மேல் கடல் அலை எழும்பி கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. மேலும் காற்றின் வேகமானது அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த 2 நாட்களாக மழை தொடர்ந்து விட்டுவிட்டு பெய்து வருகிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக மாறும் என்றும் இதற்கு ஸ்ட்ரெங்கல் என பெயரிடப்பட்டுள்ளது. புயலின் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆபத்தை உணராமல் தந்திராயன்குப்பம் கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி ஆனந்த குளியல் இட்டும் கடல் சறுக்கு விளையாட்டிலும் ஈடுபட்டனர். பாகூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேசம் காத்தவர்கள் எனும் 11 மாவீரர்களின் புரட்சி வரலாற்று சுவடுகளாக பதிக்கப்பட்ட நூல் தமிழக வாழ்வுமுறை கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகன் அவர்கள் வெளியிட்டார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான பாகூர் விஜயவர்தனி திருமண மண்டபத்தில் தேசம் காத்தவர்கள் எனும் 11 மாவீரர்களின் வரலாற்று சுவடுகளாக பதிக்கப்பட்ட நூல் வெளியிடப்பட்டது. இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுச்சேரி மாநில தெற்கு அமைப்பாளர் அருள்மொழி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் பகுத்தறிவு விஜய் வரவேற்புரையாற்றினார். தலைமை நிலை செயலாளர் கனல் கண்ணன், மாநில துணை செயலாளர் வேணுகோபால், புதுவை அமைப்பாளர் ஸ்ரீதர், மாநில மகளிரணி தலைவி முத்துலட்சுமி வீரப்பன், மாநில இளைஞரணி தலைவர் ஜெரோன்குமார், மாநில இளைஞரணி செயலாளர் முருகானந்தம், காரைக்கால் அமைப்பாளர் மணிமாறன், பாகூர் தொகுதி அமைப்பாளர் சுரேஷ், மீனவரணி தெற்கு தினேஷ், வழக்கறிஞர் அசோக்குமார், மங்களம் அமைப்பாளர் குமார், அரியாங்குப்பம் இளைஞரணி பவித்ரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடக்க நிகழ்வாக தமிழக விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களின் பிறந்தநாள் விழாவை கேக் வெட்டி கொண்டாடினர்.
அதனைத் தொடர்ந்து நூல் தொகுப்புரை, உலக தமிழர் ஆவண மைய காப்பாளர் மேவிக்குமார், நூல் அறிமுக உரை, தமிழ் தேச மக்கள் கட்சி தலைவர் தமிழ்நயன் மற்றும் சமுதாய கல்லூரி பேராசிரியர் அரங்க முருகையன், நூல் மதிப்புரை மாநில மதிப்புரை குழு பாலகுருசாமி ஆகியோர் உரையாற்றினர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசம் காத்தவர்கள் நூலினை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் வெளியிட, சிறப்பு அழைப்பாளர் வட மாகாண முன்னாள் அமைச்சர் ஆனந்தி சசிதரன் நூலை பெற்றுக் கொண்டார். மேலும் கட்சி தலைவர் வேல்முருகன் சிறப்புரையாற்றினார். இறுதியாக இளைஞரணி குமரகுரு நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சமூக அமைப்புகள், செயல்பாட்டாளர்கள், தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள், கட்சி பிரமுகர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு விழாவினை சிறப்பாக செய்து முடித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தமிழக வாழ்வுரிமை கட்சி தெற்கு பகுதி தோழர்கள் செய்திருந்தனர். தமிழக மாவட்ட கட்சி தலைவர் முதல்வர் தவளக்குப்பம் அடுத்துள்ள நல்லவாடு மீனவ கிராமத்தில் சபாநாயகர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கடலோர பகுதிக்கு சென்று தற்போது நிலவி வரும் சூழ்நிலைகளை கேட்டு அறிந்தனர். குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக்கிய நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் கடலோர பகுதியான மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு, புதுக்குப்பம் ஆகிய மீனவ கிராமங்களையும் மேலும் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம், மேலும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகளை வழங்கவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உடனடியாக சீர் செய்யவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், செயற்பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர்கள், மீன்வளத்துறை அதிகாரிகள், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் உதவி பொறியாளர், மேலும் இளநிலை பொறியாளர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்களுடன் இருந்தனர். இந்திய அரசியலமைப்பு சட்ட நாளை முன்னிட்டு பாகூர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்ட முகப்பு உரை உறுதிமொழி கடைபிடிக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரங்கேற்றப்பட்ட நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களின் ஆணைக்கிணங்க புதுச்சேரி பாகூர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொகுதியின் செயலாளர் தாயப்பன் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட முகப்புரை உறுதிமொழி கடைபிடிக்கப்பட்டது. அச்சட்டத்தின் அடிப்படை கூறுகளான நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை நீர்த்து போகாமல் பாதுகாத்திடவும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை நினைவாக்கும் வகையில் பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு எனும் சனாதன பாகுபாடுகள் இல்லாத ஒரு புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைத்திடவும் உணர்வு பூர்வமாக உறுதியேற்கிறோம் என உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்திய அரசமைப்பு சட்டத்தை உறுதியாக ஏற்போம். அரசமைப்பு சட்டம் காரைக்கால் மாவட்டத்தில் பேரிடர் மீட்பு பணிக்காக அரக்கோணத்திலிருந்து 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வருகை. தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் தற்பொழுது வரை மிக கனமழை பெய்து வருகிறது.
இந்த நிலையில் கனமழை காரணமாக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தாழ்வான பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டால் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக அரக்கோணத்தில் இருந்து 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வருகை தந்தனர். இதனையடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தாழ்வான பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டு அறையில் 10701077 என்ற எண்களுக்கு புகார் அளித்தால் மீட்பு பணியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபடுவார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புயலை எதிர்கொள்ள எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. அரக்கோணத்திலிருந்து காரைக்கால் வந்தது தேசிய பேரிடர் மீட்பு குழு. புதுச்சேரியில் வழக்கத்திற்கு மாறாக கடல் கடும் சீற்றம், நேரில் பார்வையிட்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.